தமிழக அரசோட செயல்பாடு எப்படி மேடம் இருக்குது? குறிப்பா இந்தியா முழுவதும் நீட் சம்பந்தமான போராட்டங்கள் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுக்கு நேத்தே நான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் தான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். தமிழக அரசின் நிலைப்பாடு செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கான பதில் ஓட்டு போட்ட தமிழக மக்கள் தான் தரணும். அதுல நான் உறுதியா சொல்றேங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க தொகுதிக்கு போறோம், ஆய்வு செய்யறோம், அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்க பேசுறோம். எந்த டெண்டர் கூட விடலை, எந்த ஒரு அடிப்படை வேலைகள் கூட இன்னி வரைக்கும் ஆரம்பிக்கல. ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது. ஸோ கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டது. இது ஒன்றும் சும்மா சினிமா கிடையாது. சீன் பண்றதுக்கோ ரீல்ஸ் போடுறதுக்கோ வெறுமனே போட்டோ ஷூட் பண்றது கிடையாது. பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு இந்த அரசு கண்டிப்பாக கவனத்துல கொள்ளணும். அதனால நிச்சயமாக இது நல்ல அரசா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நாங்களும் பொறுத்து இருக்கிறோம், என்ன செய்யறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இன்னும் என்னுடைய பதில்கள் இது குறித்து இன்னும் அடுத்த சட்டசபை கூடியதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக சொல்றேன். தமிழக முதலமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பெரும் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான திட்டம் எடுக்கிறதா? என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க திட்டம்? நான் சட்டசபையில பேசுறது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வெறும் விருதாச்சலம் தொகுதிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்தை பத்தியும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒகேனக்கல்ல ஆகஸ்ட் 1 நாங்க மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம் விவசாயிகளுக்காக. இன்னைக்கு வரைக்கும் காவேரியில தண்ணி விடல. மேகதாது அணை கட்டுவோம்னு அவங்க போல்டா சொல்றாங்க கர்நாடகா. நம்ம அரசு என்ன பண்ணுது? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நேத்து பாத்தீங்களா எல்லாம் அரிசி விலை ஒரு கிலோ அரிசி 40-50 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து போயிட்டு இருக்கு. 1 டன் அரிசி நேத்து மட்டும் 15,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் நம்பி இருக்கிறது அரிசி. இன்னைக்கு அரிசிக்கே இந்த நிலை என்றால் விலைவாசி உயர்வு எப்படி போகும்? இதெல்லாம் நேத்தே நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பத்தி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால எல்னினோன்னு ஒன்று வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வறட்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்லை. நம்ம தமிழ்நாடு மழை இல்லை. இன்னைக்கு ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. ஸோ எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றது தான். விவசாயிகள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால இந்த பஞ்சம், வறட்சி, விலைவாசி உயர்வு இல்லாமல் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை.